இந்த வாரத்துக்கு நான் சினிமா அப்டேட்ஸ் பார்க்கலாம். வெல்கம் டு தமிழ் வேதியரேஸ். கோட் மூவி ரிலீஸ் ஆகி சக்சஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்த நேரத்தில் பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து 400 கோடி வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. வேண்டாம். அடுத்து விஜய் நடிக்கிற தளபதி 69 படத்துக்கு எச்சினோது டேரக்டர்னும் மியூசிக் அனிருத்தனும் இதுக்கு ப்ரொடக்ஷன் வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல விஜய்க்கு 225 கோடி சம்பளம்னு தகவல் வெளியிட்டிருக்கு. இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் வந்து இதுக்கு முன்னாடியே அச்சுனத்தை இருக்கிறதால எச்சனத்தும் கமலும் சேர்ந்து நடிக்கிற ஸ்கிரிப்ட் தான் சொல்லியிருக்காங்க. கார்த்திக் கண்டினியூ டேரக்டர் வந்து தமிழ்ல இவர் இதுக்கு முன்னாடி தானா கண்ண மூவியை டேரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் விடுதலை படத்துல அமுதங்கிற கேரக்டர் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காரு. இந்த வேலைக்கு வர்றப்ப அமுதன் ஒரு விஷயம் இருப்பான், அவன் நம்மளை பார்த்துப்பான்னு சொல்லி வேலைக்கு வந்தீங்க. போலீஸ் வாழ்க்கையில அவன் வேலை அவன் தானே காப்பாத்திக்கணும். DD4 தனுஷ் டைரக்ஷன் 4 தனுஷ் இயக்கி அவரை மெயின் லீட் பண்ற அந்த படம் சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல அசோக் செல்வன் வந்து முக்கியமான ரோல் பண்றதா இருக்குது. இந்த படத்துல நித்யா மேனன், ராஜ்கிரண் மற்றும் சத்யராஜன் நடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. வடிவேல் அண்ட் பகத் பாஸ்கர் அவங்க டைட்டில் ரிலீவ் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தோட டைட்டில் வந்து மாரிஸ். அடுத்து ரஜன் சரவணா அவர் நடிக்கிற படத்துக்கு டைரக்டரா துரை சந்திக்குமார் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே கோடி, எதிர்நீச்சல், காரிச்செல்லி படத்தெல்லாம் இருக்கிறது. ஆர்த்திக் டைரக்ட் பண்ணி தலை நடிக்கிறாங்க. குட்பாடி ஆகியோட கேஸ்ட் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. ராகுல் தேவ் வந்து நடிக்கிறதா இருக்கிறாரு. இவர் இதுக்கு முன்னாடி வேதாந்த படத்துல நடிச்சவர். அக்டோபர் 10 ரிலீஸ் ஆக போற பேட்டன் படத்தோட ஆடியோ செப்டம்பர் 20 நடக்குது. இதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அது இல்லாம அந்த அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர்ல அமிதாப் பச்சன், ராணா, பகத் பாசில்லாம் இந்த படத்தோட காஸ்டிங்குமே ரிவீல் பண்ணியிருக்காங்க. விஜயோட சன் ஜேசன் டைரக்ஷன் மூவில வந்து சந்தீப் கிருஷ்ணன் நடிக்கிறதா இருக்கிறது. விக்னேஷ் சிவன் இயக்கி பிரதீப் ரங்கநாதன் மற்றும் SJ சூர்யா நடிக்கிற படமான லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி இதுக்கு முன்னாடி SK நடிக்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு அதை அப்படியே விட்டுட்டாங்க. இதுல வந்து அனிருத் ரவிச்சந்திரனோட ஆல்பம் சாங் வந்து பிளேஸ் பண்றதா பேசிக்கிறாங்க. எனக்கு என்ன யாரும் தெரியும். மின்னல் முரளி ப்ரொடியூஸ் பண்ண அதே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் டிடெக்டிவ் உஜ்வால்னு ஒரு படத்தை எடுக்கிறாங்க. இந்த படம் வந்து மின்னல் முரளியோட சினிமாட்டிக் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மகேஷ் பாபுவும் ராஜமௌலியும் சேர்ந்து ஒரு படம் எடுக்க போறாங்க. அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து 2025 தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இந்த படத்தை 2-3 வருஷமா எடுத்து 2028 ரிலீஸ் ஆகும் தான் தகவல் வந்திருக்கு. பல வருஷம் கழிச்சு தமிழ்ல ஒரு ரிலீஸ் ஆன அம்மன் படம் தான் மூக்குத்தி அம்மன். இது ஆர்ய பாலாஜியே இயக்கி நடிச்சிருந்தாரு. இதுல மூக்குத்தி அம்மனா நயன்தாரா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தோட செகண்ட் பார்ட் வந்து சுந்தர் சி இயக்கிறதா படத்தை தயாரிச்ச வேல்ஸ் நிறுவனம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு.